மக்கள் பிரச்சினைக்காகவே மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம். அரசியல் எதுவும் பேசவில்லை. தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணி அமைப்பார்கள். அதற்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்தார். பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து நிதி காலதாமதம் ஆகிக் கொண்டு இருக்கிறது. அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்று வலியுறுத்தி இருக்கிறோம். அதேபோல் பல்வேறு திட்டங்களுக்கான நிதிகளையும் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி இருக்கிறோம். குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்திற்கு மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும். கல்வி திட்டத்தில் தமிழக அரசு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். தமிழகத்தில் தொடர்ந்து இருமொழிக் கொள்கை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனை தொடர வேண்டும் என்றும், லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரிவுபடுத்த செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் அரசியல் ரீதியாக 2 தலைவர்கள் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதிமுக பாஜக இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டதா என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு, நீங்கள் பத்திரிகையில் தான் போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், அப்படி எதுவும் கிடையாது. இப்பொழுது முழுக்க முழுக்க மக்களின் பிரச்சனைகளுக்காகத்தான் வந்திருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது. கூட்டணி அமைக்கிறாங்க, இப்பொழுதுதான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஒரு 15 நிமிடம் தனியாக பேசினார்கள் என்று பத்திரிகையில் விறுவிறுப்பான செய்திகள் வெளியிடுவதற்கு ஆகும். முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்குத்தான். நான் மூத்த தலைவருடன் பேசி முடிவு எடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறோம் என்றார்.